நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அம்மாவுடைய வழியில வந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் பிரமாண்டமான தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. பல பணிகள் முடிவெற்று இன்றைக்கு நமக்கு வேலைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. இதுதான் சாதனை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த 4.25 ஆண்டு காலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார், தொழில்துறை அமைச்சர் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் என்று வெள்ளை அறிக்கை கொடுங்க. அது கேட்டா வெள்ளை பேப்பரை நீட்டார். வெள்ளை பேப்பர் தான் உண்மை, எதுவுமே செய்யல. அவர் காட்டியது உண்மைதான். அண்ணா திமுக ஆட்சியில இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். வெளிப்படையா சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்தீர்கள், எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீர்கள், அதனுடைய நிலைமை என்ன, அதை சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது என்று சொல்லுங்கள். மக்கள் கேட்கிறார்கள், கேட்டா பதிலே இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்து எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும். குறிப்பா நம்முடைய பெண்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு, அதோட மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். கூட்டம் முடிந்த பிறகு எல்லோரும் வாகனத்தில் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த மகளிர் மாவட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒன்றிய செயலாளர், நகரச்சா, பேரோச்சா கழக நிர்வாகிகளுக்கும், மாவட்ட மகளிரை சேர்ந்த சகோதரிக்கும், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மகளிரை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற மகளிரை சேர்ந்த சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.